சரிங்கம்மா, நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். வருண், ஆ, இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் வீட்ல இருக்கலாம். சரி, எல்லாரும் இப்ப வீட்ல இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பிளான்? நாமெல்லாம் ஒண்ணா விளையாடி எவ்வளோ நாள் ஆச்சு? வாங்க, ஏதாவது கேம் விளையாடலாம். ஹாய், ஜாலி ஜாலி. என்ன கேம் விளையாடலாம்? கேரம் ஓகேவா? ஏய், கேரம்லாம் எப்படி எல்லாரும் விளையாட முடியும்? நல்லா ஜாலியா எல்லாரும் விளையாடுற மாதிரி சொல்லு. எல்லாரும் விளையாடணும்னா கிரிக்கெட் தான் விளையாடணும். அத்த, மாமாக்கெல்லாம் ஓகேனா எங்களுக்கு ஓகே தான். ஐயோ மாப்பிள்ள, நீங்க வேற. எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. கிரிக்கெட் எல்லாம் செட் ஆகாது. வேற ஏதாவது வீட்டுக்குள்ளே விளையாடுற கேமா இருந்தா சொல்லுங்க. தம்ஷரட்ஸ், அது விளையாடலாம். அத்தை சூப்பர் அத்தை. அந்த கேம் செம்மையா இருக்கும். ஓகே, கேம் ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் யாரும் எங்கேயும் போகக்கூடாது. முக்கியமா யாரும் ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. எல்லாரும் உங்க ஃபோனை பின்னாடி இருக்கிற டைனிங் டேபிள் மேல வச்சிருங்க. இல்லத்த, நாங்க பாக்கெட்லயே வச்சுக்கிறோமே. வேண்டாம் மாப்ள, செல்போன் இப்போ நம்மள அடிக்ட் ஆக்கிடுச்சு. நாமளே நினைச்சாலும் அதை பார்க்காம இருக்கவே முடியாது. கேமுக்கு நடுவுல போனை பார்த்தா டிஸ்டர்ப் ஆகும். என்ன வருண், உண்மையா நடிச்சு காட்டுறியா இல்ல வெண்ணிலா கிட்ட லவ் சொல்றியா? வாரணமாயிரம். வான்மதி, அடுத்து நீதான் போ. அம்மா, தண்ணி எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, நீங்க கேமை கண்டினியூ பண்ணுங்க. நான் இதை வந்துடுறேன். கேமை கண்டினியூ பண்ணுங்க. எப்படியோ இப்ப சமாளிச்சிட்டோம். ஆனா அந்த துரையை நம்ப முடியாது. அவன்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த போட்டோவை டெலீட் பண்ணணும். வான்மதி, இங்க வா. பாஸ்வேர்டு என்ன? ஏன் போனை வாங்கி நீங்க என்ன பண்றீங்க? போனை கொடுங்க. பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டேன். என்ன டெலீட் பண்ணீங்க? என்ன போட்டோ வந்துச்சு? யார் அனுப்புனாங்க? எதுவுமே தெரியலையே. எதுக்காக இவ்வளவு வேகமா டெலீட் பண்ணிட்டு போறாங்க? இதுல என்னமோ இருக்கு. உங்க அப்பா அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஆளு. அவருக்கு அப்போ இருந்த கான்டாக்ட்ஸுக்கும் பணத்துக்கும் பவருக்கும் என்ன வீழ்த்த எப்படியெல்லாமோ போராடினாரு. ஆனா என் நிழல கூட ஜெயிக்க முடியல. கடைசியில அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். அப்பவே உனக்கு இந்த அண்ணாமலை யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். பாவம், அத தெரிஞ்சுக்காம விட்டது உன் தப்பு. உனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் காட்டட்டா? சார், கொஞ்சம் டிவியை ஆன் பண்ணுங்களேன். என் பேரு மகேஸ்வரி மேடம். நான் அண்ணாமலை மேடம் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன். இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்காருல போலீஸ் ஆபீசர் துரை, என்ன அண்ணாமலை மேடத்துக்கு எதிராக சதி செய்யவும் அவங்க என்ன கொடுமைப்படுத்துறதாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி என்ன மிரட்டுறாரு ரொம்ப. அதுக்காக ஒரு ஃபேக் எவிடன்ஸை ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாரு. அண்ணாமலை மேடம் என்ன அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக நான் நடக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு உன்னை பொய் கேஸ்ல உள்ள தள்ளி உன்னோட வாழ்க்கையே நாசமாக்கிடுவேன்னு சொல்லி
என்ன மிரட்டுறாரு அவரு. எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். என் வருமானத்தை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. இந்த நிலைமையில துரை என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. சார், பெண் ஒருத்தவங்க நீங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றதா உங்களுக்கு எதிரா மீடியாவுல பேட்டி கொடுத்திருக்காங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, அது உண்மை இல்ல சார். நீங்க ஸ்டேஷனுக்கு பொறுப்பேற்று 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள சர்ச்சைக்கு மேல சர்ச்சையா வந்துட்டே இருக்கு. அது காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? இங்க பாருங்க, என் மேல வன்மம் இருக்கிற யாரோ திட்டமிட்டு செய்யற சதி இது. நடக்கிறதையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எதிரா நடந்த சதி மாதிரியே தெரியலையே சார். நீங்க அண்ணாமலை குடும்பத்துக்கு எதிரா பண்ண சதியெல்லாம் வெளியே வர மாதிரியில இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் என் கடமையை தான் செய்யறேன். அப்போ உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அண்ணாமலை மேடம் தான் காரணம்னு அவங்க பழி வாங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார், அதுக்காக தான் இப்படி பண்றீங்களா சார்? இங்க பாருங்க, நீங்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார். அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் இருக்க பகை காரணம் இல்லனா வேற என்னதான் சார் பிரச்சனை? ஏன் இவ்ளோ வன்மத்தோட செயல்படுறீங்க? அத சொல்லுங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு லேடிய உங்க அப்பா எதிர்க்க முடியாம பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு கோழைக்காகவா இப்படி பழிவாங்க கிளம்பிருக்கீங்க? ஏய், யார் கோழை? யார் கோழை? இன்னொரு வார்த்தை பேசினா உங்க எல்லாரையும் சுற்றுவேன், பாத்துக்கோ. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போறீங்களா இல்லையா? ஏய், சார். யோ துரை, நீ என்னையா பண்ணி வச்சிருக்க? யாரோ ஒரு பொண்ணு கொலை மிரட்டல் பத்தி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா மீடியாக்கு முன்னாடி துப்பாக்கி காட்டியிருக்கியா? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காயா? சார், இல்ல சார், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் யாருக்கும் கொலை மிரட்டல் விடல சார். யோ, வாய மூடியா. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணிட்டான்னா மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் பத்திரிகைக்காரங்க கிளி கிளின்னு கிளிப்பாங்கய்யா. அதுக்கேத்த மாதிரி மீடியாக்கு முன்னாடி துப்பாக்கி எடுத்து நீட்டி இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களால தான்யா பப்ளிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே வெறுக்கிறாங்க. சார், என் மேல எந்த தப்பும் இல்ல சார். மீடியாக்காரங்க தான் என் அப்பாவை பத்தி தப்பா பேசி. யோ, மீடியான்னா அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான்யா பொறுமையா பதில் சொல்லணும். உன்னால பதில் சொல்ல முடியலன்னா துப்பாக்கி எடுத்து காட்டிடுவியா? இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும்னு நினைச்சியா நீ? ஒரு சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியல. யோ, நீ எல்லாம் எப்படியா போலீஸான? சார், நீ பண்ண முட்டாள்தனத்துக்கு உன்னை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். சார், சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். உண்மையிலேயே இந்த விஷயத்துல என் மேல தப்பே இல்ல சார். இது எனக்கு எதிராக ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டது சார். இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வரும், வாங்கிட்டு கிளம்பு. சார், சார் ப்ளீஸ் சார், சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். சார்